स्वामी जी உங்களை பார்க்க முக்கியமான 3 பேர் வந்திருக்கா, அதை சொல்லலாமா? Thank you, Your Honor. Thank you. சுவாமிஜி நம்ம ஜல்லிக்கட்டு தடை பண்றதுக்கு என்னென்னமோ பிளான் பண்ணோம். கோடிக்கணக்குல காசு செலவு பண்ணோம். கோர்ட்ல கேஸ் கூட போட்டோம். ஆனா தமிழ்நாட்டுல ஜல்லிக்கட்டு நடந்துரும் போல இருக்கு சுவாமிஜி. அதை தடை பண்றதுக்கு நீங்க தான் ஏதாவது ஐடியா சொல்லுங்க சுவாமிஜி. ஏறு தெருவில் தானேமா அது, என்னமோ ஓ மேல ஏறி தழுவுன மாதிரி இங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கேளே, இது உனக்கே நல்லா இருக்கா? முதல்ல தமிழனோட பாரம்பரியம்னு ஒண்ணு இருக்கே, அது என்னன்னு தெரியுமா? எனக்கு தெரியல. நீங்கெல்லாம் ஷேமா வாழ்ந்த காலத்திலேயே நாங்கெல்லாம் ஷேமமா வாழ்ந்தவங்க. ஜல்லிக்கட்டு நடக்கிறத நேர்ல பார்த்திருக்கியாடா நீ? I lost Anushka and let you know. ஜல்லிக்கட்டுங்கிறது ஒரு சுகான பவத்து. அதோட அர்த்தமும் ஆழமும் அனுபவிச்சாதான் புரியும். சிங்கத்தை அடக்க சொன்னது நீதானா? அது நம்ம சொல்றது. சிங்கத்துக்கு பதிலா கரடியை வர சொல்லியிருந்தா காட்டுக்குள்ள இருக்க கரடி வீட்டுக்கே வந்து தூணு துப்பி இருக்கும். ஆனா ஒண்ணுடா, உங்களுக்கு தாண்டா ரொம்ப நன்றி சொல்லணும். ப்ரெஷர் குக்கில் பொங்கலை வச்சுட்டு விஜய் டிவியில் 4 படத்தை பார்த்துட்டு நைட்டு தூங்கின எங்களுக்கு பொங்கலுங்கிற உணர்வையும் ஜல்லிக்கட்டுங்கிற உணர்வையும் கொடுத்தீங்க பார்த்தீங்களா? பெரிய ஆள்டா நீங்க. அடுத்த வருஷம் 7 நாளைக்கு நாங்கள் பொங்கலை வச்சு செய்வோம். நெஞ்சுக்குள் அச்சமில்லை, யாருக்கும் பயமும் இல்லை, வாராத வெற்றி எண்ணிடும். விளையாடுங்க, உடல் பலமாகுங்க, ஆடலாம் பாட